ஜூலியட், லைலா மஜ்னு போல காலத்தால் அழியாத காவியங்கள் உண்டு. அதில் தேவதாசும் ஒன்று. தேவதாஸ் அன்றைக்கெல்லாம் யாராவது தாடி வைத்திருந்தால், சோகமாக இருந்தால், என்ன காதல் தோல்வியா தேவதாசா என்று கேட்பார்கள். இவர் காதல் தோல்வி அடைந்தவர்களை எல்லாம் தேவதாஸ் என்பார்கள். அந்த அளவுக்கு அந்த படம் ஈர்க்கப்பட்டது. இன்று வரையும் அந்த படம் கொண்டாடப்படுகிறது. வங்காள மொழியில் சரச்சந்திரர் என்கின்ற மாபெரும் எழுத்தாளர் எழுதிய கதைதான் தேவதாஸ். மிக அற்புதமாக அந்த கதையை எழுதியிருந்தார். அந்த கதையில் தேவதாஸ் பார்வதிக்கும் சந்திரமுகிக்கும் இணையான மிக அழுத்தமான கதாபாத்திரத்தை படைத்திருந்தார். எப்படி சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கான ஒரு மாட்சிமையும் பெருமையும் இருக்குமோ, அதே போல மாதவிக்கும் ஒரு பெருமையும் மாட்சிமையும் ஏற்படுத்தியிருந்தார் இளங்கோ. அதே போல தேவதாஸ் கதையிலும் கூட பார்வதிக்கும் சந்திரமுகிக்கும் இணையான தியாகத்தையும் நல்ல உள்ளத்தையும் அழகையும் அன்பையும் அள்ளி கொடுத்திருந்தார் அந்த கதாபாத்திரங்களுக்குள் சரச்சந்திரர். தேவதாஸ் திரைப்படம் முதலில் வங்காள மொழியில் வந்தது. அதற்கு பிறகு அது ஹிந்திக்கு சென்றது. ஹிந்தியில் சைக்கேல் என்கின்ற அந்த காலத்து ஒரு பாடகர் நடித்து பாடினார். அவர் காலத்தில் அவர் எங்கு சென்றாலும் தேவதாஸ் பாடல் பாடுகின்ற அளவுக்கு, பாடச் சொல்லி கேட்கிற அளவுக்கு தேவதாஸ் மக்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தது. அதற்கு பிறகு 1936 தேவதாஸ் படத்தை இயக்கி தேவதாஸாகவே நடித்தார் PV ராவ், அதாவது நடிகை லட்சுமியின் அப்பா. பார்வதியாக நடித்தவர் JP ராஜாயி. சினிமாவின் முதல் கவிஞர் பாஸ்கரதாஸ் பாடல்களை எழுதியிருந்தார். தமிழில் அன்றைக்கு வந்த தேவதாஸ் பெரிதாக எடுபடவில்லை. அந்த காலகட்டம் சுதந்திர போராட்ட காலகட்டம் என்பதால் காதல் அந்த அளவுக்கு மக்கள் இதையே ஈர்க்கப்படாமல் போய்விட்டது அந்த தேவதாஸ். பிறகு 1956 ஹிந்தி சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் தேவதாஸாக நடிக்க, பார்வதியாக வைஜெயந்திமாலா நடித்தார். தேவதாஸ் மாபெரும் வெற்றி பெற்றது. திரும்பிய பக்கமெல்லாம் திலீப் குமாரும் வைஜெயந்திமாலாவும் பேசப்பட்டனர், கொண்டாடப்பட்டனர். அதற்கு பிறகு தமிழில் தேவதாஸ் வந்தது. ஏறக்குறைய தெலுங்கு நட்சத்திரங்கள் தமிழில் நடித்திருந்தனர். சாவித்ரி கதாநாயகியாக அவதாரம் எடுத்த படம். சாவித்ரி பார்வதியாக வாழ்ந்து காட்டியிருந்தார். நாகேஸ்வர ராவ், இன்றைய நாகார்ஜுனாவின் தந்தை, தேவதாஸாக தோன்றினார், நடித்தார். தேவதாஸாகவே வாழ்ந்து காட்டினார். சந்திரமுகியாக லலிதா நடித்தார். தேவதாஸின் நண்பனாக நம்பியார் நடித்தார். பார்வதியாக நடித்த சாவித்திரிக்கு அப்போது சரிவர தமிழ் பேசத் தெரியாது. ஆனாலும் கற்றுக்கொண்டு பேசி நடித்தார். தெலுங்கிலும் தமிழிலும் அந்த படம் பட்டை கிளப்பியது, வசூலை அள்ளி குவித்தது. தேவதாஸின் கதை சுருக்கம்: பெண்ணோ ஆணோ மனம் கவர்ந்தவர்களை ஏங்க வைத்துவிட்டு எவரையாவது ஏதோ ஒரு காரணத்திற்காக கைப்பிடிப்பது காதல் தோல்வி படங்களின் குணாதிசயங்கள் ஆகும். தேவதாஸின் கதை போக்கும் இதுதான். காதலன் தேவதாஸ் பார்வதிக்காகவே தன் படைக்கப்பட்ட பிறவி என்றென்று எண்ணும் அளவிற்கு வாழ்ந்திருப்பார். இளம் பிராயத்து காட்சிகளில் சின்ன பார்வதியாக சச்சு நடித்திருந்தார். அப்படித்தான் தென்படுகின்றன. சந்தர்ப்பவசத்தால் அவனின் காதலி தள்ளாத வயதுடையவனுக்கு வாழ்க்கைப்பட்டால் தடம் மாறிப்போன காதலை எண்ணி குடிகாரனாகிறான் காதலன் தேவதாஸ். குடி அவன் குடியையும் கெடுத்தது, அவன் நிம்மதியையும் கெடுத்தது. அவன் குடியில் தடமாறி போகின்றான். அதை பார்த்து நண்பன் கையாலாகாமல் அவனை காப்பாற்ற முடியவில்லையே என்று தவிக்கின்றான். சந்திரமுகி என்னும் விலைமகள். ஆனால் அவளை அப்படி சொல்ல முடியாது. அவனை விரும்புகின்றாள். அவனோ அவளை எதுவும் தொடாவிட்டாலும் பரவாயில்லை, அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாலே போரும், அவனை பார்த்து கொண்டே இருந்தாலே போரும் என்று சொல்கின்ற அளவுக்கு அவன் மீது நேசத்தையும் பாசத்தையும் கொட்டுகிறாள். அவனுக்காகவே வாழ்கின்றாள். காதலின் தாசனான தேவதாஸ் சாவின் விளிம்பில் போய் சாகின்றான். அதுவும் தேவதாஸ் எங்கு சாகின்றான் என்றால் பார்வதியின் வீட்டருகே. அது
பார்வதியின் கணவனுக்கு தன்னுடைய தவறை உணர்த்துகிறது. இப்போது அந்த தவறை உணர்ந்து என்ன பயன்? கண்ணெதிரே தேவதாஸ் அமரனாகி போனதை பார்த்த பார்வதியின் அலறல் பார்க்கிறவர்களின் இதயங்களை எல்லாம் சுக்குநூறாக்குகின்றது. அதே சமயத்தில் கதையின்படி சந்திரமுகி தேவதாசை எங்கெங்கோ தேடி அலைகின்றாள். அவன் வருவான் என்று காத்திருக்கின்றாள். அந்த தொழிலை விட்டுவிட்டு தேவதாசின் காதலியாகவே வாழ்கின்றாள் அவள். இதுதான் தேவதாஸ் படத்தின் கதை. மெல்லிசை மன்னரும் மேஸ்ட்ரோ இளையராஜாவும் கொண்டாடும் சி.ஆர். சுப்பராமன் தேவதாசுக்காக தன் இசை வெள்ளத்தை கிளப்பியிருந்தார். மெட்டில் அமைந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர். ஓ பார்வதி, உலகே மாயம், வாழ்வே மாயம், துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் பொல்லாதே, உறவுமில்லை பிரிவுமில்லை, கனவிதுதான் நிடமிதுதான் என்கின்ற இப்படி அற்புதமான 5 பாடல்கள் அந்த காதலுக்கும் அந்த படத்திற்கு வலு சேர்க்கின்ற பாடலாக அமைந்தன. இந்த பாடல்கள் எல்லாமே இதில் முதல் பாடல் தவிர மற்ற ஏனைய பாடல்கள் நெஞ்சை பிளக்கின்ற தோல்விக்குரிய காதல் ராகங்களாகும். காதலிப்பவர்கள் தோற்கலாம், காதல் தோற்பதில்லை என்றெண்ணம் கொண்டவர்கள் மேற்கண்ட கீதங்களை வாழ்க்கையில் இழக்காமல் பாடிக்கொண்டே இருந்தார்கள். தேவதாசின் பாடல்களை உடுமலை நாராயண கவியும் கே.டி. சந்தானமும் எழுதியிருந்தார்கள். 1979 வங்காளியிலும் 1989 மலையாளத்திலும் முறையே திலீப் ராய், மணி என்பவர்கள் தேவதாஸ் என்ற பெயரிலேயே படங்களை தந்தனர். தேவதாசின் காலம் மிக பெரியது. 1928 நிதிஷ் சந்திரமித்ரா என்பவர் தேவதாஸ் பெயரில் மௌன படத்தை வெளியிட்டிருந்தார். திலீப் குமார், வைஜெயந்திமாலா நடித்த தேவதாஸ் ஹிந்தியில் மாபெரும் வசூலை அள்ளி குவித்தது. அதோடு நிற்கவில்லை. ஹிந்தியில் மீண்டும் அதே இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய், பார்வதி தேவதாஸாக நடித்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்படி தேவதாஸ் காலத்தால் அழியாத மாபெரும் காவியமாக இன்று வரையும் காதல் காவியமாக கொண்டாடப்படுகிறது. அந்த திரைப்படத்தை பார்க்கிறவர்களும் சரி, தேவதாஸ் என்கின்ற காதல் புத்தகத்தை படிக்கிறவர்களும் சரி, ஒருமுறை ஏனும் காதலித்து தோல்வி அடைந்து பார்ப்போமே என்று காதல் வசப்படுவார்கள் என்பது நிச்சயம். தேவதாஸாக திலீப் குமாரும் சரி, ஷாருக் கானும் சரி, நாகேஸ்வர ராவும் சரி வாழ்ந்திருந்தார்கள். அதே போல அவர்களுக்கு ஈடு கொடுத்து ஐஸ்வர்யா ராயும், வைஜெயந்தி மாலியும், சாவித்திரியும் பார்வதியாக வாழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காலத்தால் அழியாத இது போன்ற காவியங்கள் நிறைய திரையுலகில் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.